பிள்ளைகளை டிராஃபிக்களும் தானே. ஆண்பினே சௌரவுகள் அனைவருக்கும் இனிதான திங்கள் பொழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாது நன்றி தன பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இனிதார வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்றைய நாள் நிகழ்ச்சிகளுக்குள் இணைந்து செல்லும் நேரம் சரியாக 8:09 10 நவம்பர் மாதம் 2025 மற்றொரு திங்கள் காலை நேரில் பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். வழமை போலவே ஆன்மீக பாலம் 600 தொட்டு 601 வாரத்தோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் எங்களுடன் பயணிக்கும் ஐயா அவர்கள் மற்றும் ஏனைய அன்பான உறவுகள் எல்லோருக்கும் மீண்டுமான நன்றியும் கூறியபடி அதனைத் தொடர்ந்து மும்மத சிந்தனை நேரம், தொடர்ந்து யோகா பயிற்சி, தொடர்ந்து பொறிச்சொல் சரியாக 10:30 ஜெயா நரசிம்மர்கள் தொகுப்போடுடன் வரும் அறிவு களஞ்சியம் இடம்பெற காத்திருக்கின்றது. மாலை நிகழ்ச்சிகள் வழமை போலவே 5:30 ஆரம்பித்துக் கொள்ளலாம். ஆரம்பமாகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள். வணக்கம், வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனியுழங்கால் கொண்டு துப்பா திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சாகுவார் தமக்கு என்று சொல்லி நடாமோ உனக்கும் இந்த ஆன்மீக பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் எல்லா அன்பு உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கார்த்திகை மாசம் நாட்டுக்காகவும் நமக்காகவும் மறித்த அனைத்து உள்ளங்களுக்கும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இன்றைய நாள் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று சொல்லி புனர்பூச நட்சத்திரம் பகவான் அதிசாரத்திலே சென்று கடகராசியிலே இருக்கும்போது குருச்சந்திர யோகமாகவும் சந்திரனுக்கு 4ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சியாகவும் 5ஆம் கேட்டை நட்சத்திரம் உச்சிக ராசியிலே செவ்வாய் ஆட்சியாகவும் இப்படியாக 16 யோகங்கள், தன யோகம், தானிய யோகம், வியாபார யோகம், குடும்ப யோகம், வித்யா யோகம் என்று சொல்லக்கூடிய எல்லா யோகங்களும் ஒரு மாச அளவிலே அது வளர்ந்து கொண்டு வருவதனாலே அனைவரும் நன்மை அடைய வேணும், சுபகாரியங்கள் நடக்க வேணும். அதே மாதிரி குழந்தைகள் எல்லாம் செய்யக்கூடிய எக்ஸாம்பிளை நல்லபடியா பாஸ் பண்ணி வர வேணும், தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைய வேணும் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் நலமாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பித்து விட்டோம். உறவுகள் மௌனமாக இருப்பதை தவிர்த்து தயவு செய்து இணைந்து கொள்ளலாம். இதனிடம் ஜெயந்தி பாலா அவர்கள் தன் பக்கமாக இன்று கேள்வியில் அடுத்த வாரம் இணைகின்றேன் என்று நினைத்திருக்கின்றார். ஒவ்வொரு வாரமும் அவர் கேள்விகளுடன் இணைந்து கொள்வார். ஜெயந்தி பாலா அவர்களுக்கு நன்றியை கூறியபடி ஏனைய உறவுகள் உங்கள் பக்கம் பல கேள்விகள் எழுந்திருக்கும், இணைந்து கொள்ளலாம். கார்த்திகை விளக்கு எப்பொழுது வருகின்றது ஐயா? கார்த்திகை விளக்கு இந்த கார்த்திகை மாசம் ஆரம்பிக்கல. ஓகே ஓகே, இன்னைக்கு 28 அப்படி வருமா? ஐப்பசி 25 தானே ஆகும். இன்னும் ஒரு மாதம் பாப்ப. கார்த்திகை மாசம் கார்த்திகை ஏகாதசி விரதம், ஏகாதசி பாப்போம், நான் பார்த்து சொல்றேன். கார்த்திகை அன்னைக்கு பூர்வபட்ச அஷ்டமி, பூர்வபட்ச நவமி, தசமி, ஏகாதசி, சோமவாரம். இதுக்கிடையே கார்த்திகை சோமவாரம் எல்லாம் வரப்போகிறது. தோஷம் 2, 3ஆம் தேதி திருக்கார்த்திகை விரதம் என்று போட்டு. எத்தனை ஐயா? 3ஆம் தேதி டிசம்பர் வரும். ஓகே, டிசம்பர்ல 3ஆம் தேதி திருக்கார்த்திகை விரதம் என்று போட்டிருக்கு. தமிழுக்கு 18. அன்னைக்கு சதுர்தசி திதி முடியுது. அப்புறம் பூரணை. அப்புறம் அடுத்த நாள் விளக்கீடு, சர்வாலய தீபம், பூரணை விரதம். அதாவது கார்த்திகை தீபம் கோவில்ல கார்த்திகை தீபம் ஏற்றுவார்கள். அது 3ஆம் தேதி. வீட்டு தீபம் 4ஆம் தேதி. சர்வாலய தீபம் சொல்லுவாங்க தானே. அப்ப எல்லா இடத்துக்கும் இந்த பௌர்ணமியும் வேணும். பாத்தீங்களா? வைணவ விஷ்ணுவாலய தீபம், ஸ்ரீசக்கர பூஜை, சத்யநாராயண பூஜை. இந்த கார்த்திகை தொடங்கிட்டாலே 1ஆம் தேதியிலேருந்தே விளக்கேற்றிடுவார்கள்.
அப்ப வீட்டு தீபம் 4 வியாழக்கிழமை வரும் ஐயா. வியாழக்கிழமை வந்து ஒரு சிறப்பா இருக்கு. கார்த்தியும் ரோகிணியும் சேர்வது சர்வ ஆலய தீபம். எல்லா ஆலயங்களிலுமே சர்வாலய தீபம். கார்த்திகை தீபம் சொல்றது முருகன் கோயில்களில் விசேஷமாக கொண்டாடுவார்கள். கார்த்திகை அபிஷேகம் முருகன் கோயில் தானே, முருகன் கோயில்ல செய்வார்கள். ம். ஆனா மொத்தத்திலே இந்த கார்த்திகை மாதம் 1 முதல் 30 தேதி வரைக்கும் வீடுகளிலே வாசலிலே விளக்கு ஒரு எக்ஸ்ட்ரா விளக்க வாசல்ல வச்சு வெளியில அந்த விளக்கேற்ற நேரத்துல வெளியில அந்த விளக்கம் வந்து பத்த வச்சு இப்படி காட்டி வாசல்ல கோலம் போட்டு இந்த 30 நாளும் வாசல்ல சாயந்தரத்துல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு கார்த்திகை தீபத்தை வரவேற்கிறது. இந்த கார்த்திகை விளக்கீடு அன்றைக்கு தானேயா இந்த இறந்தவர்களுக்கு சாப்பாடுகள் படைத்து, அதாவது அவியல்கள் இல்லையா ஐயா? அது ஒரு பிரார்த்தனை செய்வது. அதாவது இந்த மாலையபட்சம் வருது தானே உங்களுக்கு, புரட்டாசி மாசம் நவராத்திரிக்கு தொடங்குறதுக்கு 15 முதல் மாலையபட்சம்னு சொல்றாங்க தானே. இந்த மாலையபட்சம் தொடங்கும் போது இறந்து போன இந்த ஆத்மாக்கள் யமதர்மராஜாட்ட இப்படி நாங்கள் பிறந்த ஊருக்கு நாங்க போய் இந்த பேர பிள்ளையெல்லாம் பார்த்து அவங்க படைக்கிறத சாப்பிட்டு வருவதற்கு அங்கேருந்து புறப்பட்டு வருவார்கள். புரட்டாதி, ஐப்பசி மாசம், இந்த கார்த்திகை மாசம், தீபாவளி எல்லாம் பார்த்தாங்க தானே. இப்போ அவங்க இந்த சர்வாலய தீபத்தோடைய அவங்க மறுபடியும் திரும்பி போய் விடுவார்களாம். அதனாலதான் இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு படைச்சு விளக்கிட்டு. அது வீட்டுல விளக்கு ஏத்தக்கலையா இல்ல இது கோயில செய்யணுமா? அதாவது கார்த்திகை தீபம் கோயில ஏற்றுவார்கள். இந்த சர்வாலய தீபம் சொல்றது வந்து துர்க்கை அம்மன் கோயில், சிவன் கோவில், இப்படி பல கோயில்கள் இருக்குத்தானே. முருகன் கோயில், பிள்ளையார் கோயில். சர்வாலய தீபம், சர்வாலயம்னா எல்லா ஆலயங்களிலே விளக்கிட்டு கும்பிட வேணும். இல்ல அன்றைக்கு செய்யறதா இவர்களுக்கு இறந்த ஆத்மாக்களுக்கு வீட்டுல பருவம் வரணும். பூர்ணம் வந்தா தானே அமாவாசையும் பூர்ணையும் தானே நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நாள். பாருங்க, சித்திர மாசத்துல சித்ரா பௌர்ணமி வந்தா அந்த இறந்த ஆத்மாக்களும் அந்த மாசத்துல கும்பிடுவாங்க தானே. அது போல இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை தீபம், சர்வாலய தீபம் முடிஞ்சு, கார்த்திகை தீபம் முடிஞ்சு சர்வாலய தீபத்தலைக்கு எல்லா விதமான பூஜைகளும் செய்வார். சத்யநாராயண பூஜை செய்வார்கள். சில பேர் வீட்டை படைச்சு ஆத்ம சாந்தி பூஜை செய்வார்கள். அது எப்படிப்பட்ட படையல் செய்ய வேணும் ஐயா? சிலர் சொல்வார்கள் இந்த அவியல்கள், கடலை, இந்த மரவள்ளிக்கிழங்கு அப்படி அதுகளா அல்லது என்ன சொல்றாங்க, இந்த காளன், ஓலன், அவியல், எரிசேரி, பச்சடி, எள்ளு உருண்டை, வடை, நெய்யப்பம், போலின்னு ஒண்ணு இருக்குது பார்த்துருக்கீங்களா? போலி, இப்படியாக பலகாரங்கள் எல்லாம் செய்து அவங்கள ஆத்ம சாந்தி படுத்தி போது தாங்களும் குடும்பத்தோடு ஒற்றுமையாக சகோதரங்களை எல்லாம் கூப்பிட்டு, மச்சான் மாமா எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்தோம்பல். அப்ப சோறு கறி அது வைக்கிற இல்லையா? சோறு கறி இருக்கத்தானே செய்யும். இதெல்லாம் வச்சு அது வச்சுதான் பச்சடி வைப்பார்கள், சாம்பார் வைப்பார்கள், ரசம் வைப்பார்கள். அப்புறம் தயிரை கடைஞ்சி அதுக்கு பச்சை மிளகாலாம் வெட்டி போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நிறைமோர் சொல்றது அதெல்லாம் வச்சு நல்லா கும்பிடுவாங்க ஆத்ம சாந்திக்காக. ஏன்னா இந்த கார்த்திகை தீபத்தில்தான் இந்த இறந்து போனவங்களுக்காக ஒரு பிரார்த்தனை செய்வது. அதனாலதான் இப்ப உங்களோட நிகழ்ச்சியை நீங்க அப்படித்தானே போட்டிருக்கீங்க. கார்த்திகை மாதம் இந்த மாதத்துக்கு இறந்தவர்களா, இறந்தவர்கள் ஆத்ம சாந்திக்காக போட்டுட்டீங்க. அதுல இப்படி ஐயா சிலர் சொன்னார்கள், இப்போ இறந்த படங்கள் வீட்டில் வச்சிருப்பேன் தானே சொந்தங்கள் அவர்களுக்கு தண்ணி வைக்கிறது வளமை இருக்கு பல வீடுகள்ல. இல்லம்மா, அவங்கள எந்த நாளும் கூப்பிட்டு கொண்டு கருத்தல் கொடுக்க கூடாது. கும்பிடலாம், தண்ணி அதில் வைக்க. சுவாமி படத்தடியில நீங்க தண்ணி வச்சு விட்டா சரி. சரி சரி. அவங்களோட வருஷ திதி, வருஷ திவசம், மாலைய பட்சம், இந்த மாதிரி நேரங்களில
அவங்களுக்கு தண்ணி வச்சு கும்பிடுறது சிரமம். விளக்கம் வச்சு. ஓகே. விளக்கு வச்சு கும்பிடுறது. ஏன்னா ரெண்டையும் ஒன்னா இணைக்க இயலாதானேமா. அப்ப வச்சுட்டு இப்ப திடீரென நிப்பாட்டலாமா ஐயா? என்னம்மா? வச்சு கொண்டு வந்துட்டு திடீரென நிப்பாட்டலாமா? அதனால குற்றம் இல்லையே. சரி. அது அவங்க அந்த புரட்டாசி மாசம் தொடக்கத்திலேருந்து பூமிக்குள்ள வந்து சொந்த இளங்க பந்துக்களை எல்லாம் பார்த்து அவங்க கொடுக்கிற தானங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க திரும்பி போய்விடுவாங்க. சரி. கார்த்திகை தீபம் முடிய அவங்க மறுபடியும் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு தானே வாராங்க. திரும்பி போய் விடுவார்கள். ஓகே. அதுக்கு பிறகு இப்ப அண்ணாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு பாத்தீங்களா? அண்ணாபிஷேகம் எல்லா கோயிலுக்கும் அண்ணாபிஷேகம் செய்தாங்க. ஐப்பசி மாசம் பௌர்ணமிக்கு இனி அது முடிஞ்சு தீபம். அப்ப அண்ணாபிஷேகமே ஒரு படைத்தல். ஒவ்வொரு அன்னமும் ஒவ்வொரு லிங்கமாக இருக்கும் அம்மா. அது எண்ண முடியாது, கணக்கிட முடியாத லிங்கங்கள். அப்ப அண்ணாமலையான் அடிக்கமலம் அது முடிஞ்சது. கார்த்திகை தீபம் முடிஞ்சாச்சால அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு கார்த்திகை முடிஞ்சோடனே மார்கழி வரும். அப்ப மார்கழி மாசமும் திருப்பள்ளி எழுச்சி பாட ஆரம்பிச்சிருவாங்க. திருவம்பாவை படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஆழ்வார்களுக்கு வைகுண்ட ஏகாதசி வரும். அவங்க வைகுண்ட ஏகாதசிய திருப்பாவை கொண்டாடி அவங்க. அப்ப எங்களுக்கு ஆர்திரா தரிசனம், சிவபெருமானுடைய ஆர்திரா தரிசனம் அது முடிய அப்புறம் எங்களுக்கு தை பிறந்தோட நல்ல வழிபிறக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். இந்த மார்கழி மாசத்திலே விரதம் இருந்து பிரார்த்தனை செய்வது தை மாசம் வந்தவுடனே எல்லா காரியம் சித்தியாயிரும், சுபகாரியங்கள் நடக்கும். அதுக்கு வேண்டிதான் தை பிறந்தா வழிபிறக்கும்னு சொன்னாங்க. தை பிறக்கிறாடி தை பொங்கல் சூரிய பகவானை கும்பிட்டு உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று சூரிய பகவானையும் இந்த உழவர் திருநாளையுமாக கொண்டாடுவதுதான் இந்த தைப்பொங்கல். அதுல இருந்து மறுபடியும் உத்தராயணம் ஆரம்பிச்சிரு. இப்ப தட்சிணாயனம் தானே. பகவானும் வடக்கு நோக்கி போவார். தெற்குல இருக்கிற இப்ப சூரியன் இனி வடக்கு நோக்கி போடுவார். அதனாலதான் இந்த 6 மாசம் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி வரைக்கும் 6 மாசம் உத்தராயணம். ஆடியிலேருந்து மார்கழி மாசம் முடி வரைக்கும் தட்சிணாயனம். இந்த 12 மாசங்களை பிரித்து வழிபாடு செய்வதற்குரியதாக போட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த வியாழ மாற்றம் கதை தீர்வுகள் தானே ஐயா, அது மாறிட்ட ஐயா அல்லது வரும்? இது வந்தம்மா 30 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த கிரகங்கள் ஜம்ப் பண்ணும், குதிப்பது. அதுக்கு சொல்றது அதிசாரம். அதிசாரம்னு சொல்லும் போது அந்த கிரகங்கள் இப்ப மிதுன ராசியில இருக்கிற குரு பகவான், மிதுன ராசியில இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்கு வந்து விட்டார். இந்த நான் படம் போடுறதுல காட்டுறேன், பாத்தீங்களா? இங்க கொஞ்சம் மேலடுங்க ஐயா, கொஞ்சம் நடுவில் இன்னும் கொஞ்சம். ஐயா எல்லாம் ரெடியாக தான் வச்சிருக்கிறீங்க. இடபம் மேடம் மிதுனம் சிம்மம் துணம். ஓகே. விருட்சிகம் இந்த கடக ராசியில இருந்து ஒரு கோடு போட்டிருக்கேன், பாத்தீங்களா? குரு கடகம் குரு அது விருட்சிக ராசியிலிருந்து அவர் பார்க்கிறார். விருச்சிக ராசியை பார்க்கிறார் முதல் பார்வையா. 2ஆம் பார்வையா மகர ராசியை பார்க்கிறார். மகரம். அப்புறம் மீன ராசியை பார்க்கிறார். அப்ப இந்த துன்பத்திலிருந்து ரொம்ப விடுபடுறவர்கள் கடக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், இந்த மீன ராசிக்காரர்கள். அவங்களுக்கு உயர்வு, இஷ்டமான காரியங்கள் நல்லபடியா நடக்கும். இருந்த ஐயா தொடங்கியாச்சு. ஆனா இன்னையில இருந்து கூடும். இருந்து ஒரு மாதத்துக்கு கூடும். ஏன்னா நீ புனர்பூசத்துல இன்னைக்கு நாளைக்கு அவர் குரு சந்திர யோகத்துல இருக்கிறார். அப்ப இதுல பாருங்க கீழே போட்டிருக்கு, பாத்தீங்களா? மேஷத்துக்கு 1 2 3 நம்பர் போட்டிருக்கு. அது ஒவ்வொரு ராசிக்கு அவருடைய பார்வை. 2வது மேஷ ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 12 அயன சயன சுகம். அயனம்னா சாப்பாடு, பிரயாணங்கள், சயனம் தூங்குவது. இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களுக்கு எல்லாம் அவங்களுடைய அனுகிரகம் மற்ற ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிக்காரர்களுக்கு 1008க்கு மேல சொல்லலாம் அவ்வளவு யோகம்.
நன்றி நன்றி நன்றி. ஆகவே நாங்க எல்லாரும் நான் நேற்று கூட விளக்கேற்றி நிறைய கும்பிட்டு 5-6 நாளா நிறைய விளக்கேற்றி கும்பிடுறது. ஏன்னு கேட்டா சகல காரியம் எல்லாருக்குமே சித்தியாக வேணும் தானேமா. உண்மைதான் ஐயா. நன்றி இப்ப நன்றி. இங்க ஜாதகம் பார்க்க வாரவங்களுக்கு ஓ ஆட்களுக்கு இதை காட்டி கொடுக்கறது. ஆ நல்ல நம்பிக்கையா இருங்கோ, ஓ பிரார்த்தனை பண்ணுங்கோ ஓ அப்படின்னு. இப்ப 2 வாரத்துக்கு முந்தி ஒரு பொம்புல வந்தா எந்த நாளும் புருஷன் சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கிறார், ஓ திருப்தி அடைய மாட்டேன்றாரு. அப்ப நான் அவளுக்கு இதை போட்டு காட்டி விளக்கெல்லாம் வைக்க சொன்னேன். ஆ நாள் நிறைய மல்லிகைப்பூ கொண்டு வந்து அம்பாளுக்கு சாத்தின்னு சொல்லிட்டு போறேன். ஐயா இப்ப ஓகேயா, சின்ன பரிகாரம் தானேம்மா. இது சுக்கிரனுக்கு விளக்கு வீட்டுல. சுக்கிரனுக்கு நானே பத்தினா 9 விளக்குனா ஏற்றி கொண்டு வாரேன். கேண்டில். கேட்டா இப்ப சுக்கிரன் வந்து இன்னொரு டிசம்பர் 22ஓட அவர் விருச்சிக ராசிக்கு போயிடுவார். இப்ப ராஜாவா இருக்கிறார், செவ்வாய் ராஜாவா இருக்கிறார், குரு ராஜாவா இருக்கிறார். அப்ப இந்த கிரகங்கள் இப்படி பலமா இருக்கும் போதுமா நாங்கள் கும்பிடும் போது 10 தடவை ஜபிக்க வேண்டிய ஒரு மந்திரத்தை ஒருக்கா சுக்ராய என்று சொன்னா போதும். இந்த பிரார்த்தனை அம்மா எல்லாமே வேண்டத்தக்கது அறிந்தோ நீ வேண்டுவது ஒரு பிரார்த்தனை தானேம்மா. இதுக்கு என்ன தேங்காய் உடைக்கணுமா, அபிஷேகம் பண்ண ஒண்ணும் இல்லை. அந்த இருண்ட வீட்டுக்கு ஒரு விளக்கு, இருண்டு போல ஒரு விளக்கு சொல்லும்போது இருண்டு போல ஒரு ரூம்ல ஒரு விளக்கு ஏற்றி கொண்டு போனால் அந்த இருள் தானா மறைவது போல எங்களுடைய மன கஷ்டங்கள் நீங்கிவிடும். அப்ப அதிலேயும் வசதி உள்ளவர்கள் ஒரு விளக்கு ஏற்றலாம், 5 விளக்கு ஏற்றலாம், 9 விளக்கு ஏற்றலாம். இந்த விளக்கு ஏற்றது கூட பாருங்க இப்ப எல்லாம் கேன்டீனும் பத்திரிக்கலாம், அதனால குற்றம் இல்லை. ஏன்னு கேட்டாக்கா இந்த ஹெல்த் அண்ட் சேஃப்டி என்பது லண்டன்ல முக்கியமா இருக்கு பாருங்க. சரியாமா. இங்க வாட்டுக்கு நெய் விளக்க பெரிய திரியா போட்டு போய் எங்கேயா போயிட்டா ஒன்று நடந்ததுண்டா அதையும் நாங்கள் பாலையும் பார்க்கணும், பானையும் பார்க்கணும். அப்ப இந்த பிரார்த்தனை பரிகாரங்கள் செய்யும் போது எல்லாத்தையும் கவனத்திலே கொள்ள வேணுமா. என்னுடைய இது அதான், கேண்டில் விளக்கு வச்சு கும்பிட்டா போடும். 1000 பங்கு உங்களுக்கு கட்டாயமாக இந்த நேரம் சுக்ராய 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 ஜபிக்கும் போதும் அந்த முருகப்பெருமானை ஜபிக்கும் போதும் உங்களுக்கு எல்லா குலதெய்வத்தின் அருளும் வந்து சேரும். பிரார்த்தனை தானே, சரியா, கூட்டு பிரார்த்தனை. சென்ற வாரம் எல்லாம் மிக்க நிறைய பேர் சேர்ந்து குரு பஜனை செய்தார்கள். பகவான் நேற்று முந்தின நாள் செய்தார்கள் ஐயா. அகண்ட பஜனை ஆண்டு விழான்னு சொன்னாங்க. அகண்ட பஜனை என்று சொல்லி செய்தார்கள். நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். அடுத்தது எப்படியாவது பக்தியால் நான் உன்னை பலகாலம் பக்தியை திரு இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருந்தா போதும், வேற ஒன்றும் இல்லை. உண்மைதான். மனம் சாந்தி பெறும். உண்மைதான். சாந்தி என்பது கடையில காசு கொடுத்து வாங்க முடியாத ஒன்றுதானே. ஆகவே மனச்சாந்தி, குடும்பத்தில சாந்தி, கோபதாபங்கள் இல்லாமல் சாந்தமாகவும் சக்குலமாகவும் இருப்பதற்கு நாம் இறைவனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். போரும், வேற ஒன்றும் வேண்டாம். இந்த வார நிகழ்ச்சியில எல்லாரும் வந்து வாழ்த்து சொன்னாங்க. எல்லாருக்கும் தலை வணங்கி நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு நடாமோனையாவும் 1 மணித்தியாலுக்கு மேல நிகழ்ச்சியை 1.5 மணித்தியாவா நடத்தி முடித்தார். அதுவும் சந்தோஷம். ஆமாம் ஆம், நிறைய உறவுகள் வந்திருந்தார்கள். அதான் சிறப்பும் சந்தோஷமும். நிறைய பேர் வந்திருந்தார்கள். எல்லாருக்கும் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றி. உறவுகள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் பக்கம் கேள்விகள் இருக்கும், வந்து என்னென்று ஐயாவிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். ஐயா, இந்த நவக்கிரகங்களை சுத்தும் பொழுது நீங்கள் சொன்னீங்க தானே, சூரியன் தான் முதல் கடவுள், அவர் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அநேகமானவர் ஐயா, அநேகமானவர் இல்லை, எல்லாருமே முதல்ல இவர் யார், சனி பகவானுக்கிட்ட தான், அதான் முன்னுக்கு இருக்கிறபடினாலே தெரியல, அதில் கும்பிட்டுட்டு தான் அப்படியே வளைச்சி வந்துட்டு சுற்றி வர கும்பிடுறது.
ஆனால் இப்ப நீங்க சொன்ன பிறகு நான் சூரிய பகவான் சூரியன்ட்ட போய் கும்பிட்டுட்டுக்க அப்ப ஒருவர் சொன்னார், "இப்படி கும்பிடுறதில்ல. இது பிள்ளையார்ல கும்பிடுறீங்க" அப்படின்னு சொன்னார். முதல்ல இத கும்பிட்டுட்டுல இப்படி வரணும் அப்படின்ட்டுட்டு. ஆனா நீங்க சொன்னீங்க தானே சூரியன் தான் முதற்கடவுள். அதான் உண்மையும். சூரியன் தான் அதுலயே உலகத்துக்கு அவர் வெளிச்சம். பாடுறாமல் வேறொரு தோழி பந்து விடமுண்ட கண்டன் இடமுண்ட கண்டன் மிக மிக நல்ல நல்ல வீணை தடவி தடவி. அதிலே ஆஸ் ஞாயிறு, திங்கள், திங்கள் செவ்வாய், புதன், வியாழன், வியாழன் வெள்ளி சனி. பாம்பு 2 உடனே ஓ ஆசிறு நல்ல நல்ல இந்த கிரகங்கள் ஒரு நாளும் தீங்கு செய்வது இல்லையா? ஓ எம்முடைய கர்மத்தினாலே அந்த ஜனன ஜாதகத்தில் அவர்கள் கெட்டு போனாலே ஒழிய எங்களுக்கு கெடுதல் வராது. நல்லா சமைக்கிறது காய்கறி இருந்தாலும் பக்குவமா சமைச்சா சாப்பாடு நல்லா இருக்கும் இல்லையா? அது உண்மை. ஆ அம்மா கண்டபடி ஆளி போட்டு அப்படி இப்படி வச்சாலும் உள்ள எரியும், அடி உப்பு குடிக்கும். ம். அது போலதான் இந்த வாழ்க்கையும் நாம் சரியான முறையில அதுகளை அந்த கிரகங்களை கும்பிட்டுட்டால் அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கும் அப்படின்னா ஞாயிறு தான் முதல்ல சூரிய பகவான் தான். ஞாயிறு தான் தானே உதிக்கின்ற செங்கதிர் தானே அவர் ஆரம்பிக்கிறார். அபிராமி பட்டரே ஆரம்பிக்கும் போது உதிக்கின்ற செங்கதிர் அது மாதிரி இருக்கா அம்பாளுடைய நெத்தியில பொட்டு. ஆனா பெரியவர்களே ஐயா எல்லாம் தெரிந்தவர்கள் கூட முதல்ல சனி பகவான்கிட்ட நின்று கும்பிட்டுட்டு தான் அப்படி சுத்தி வருகின்றார்கள். ஆமா, எங்க நின்றாலும் நீங்க நிக்கிறத பத்தி ஏன்னு கேட்டா இல்ல அந்த கோயில் அப்படித்தான் அமைச்சிருப்பாங்க. ஆ, மேற்கு வாசலோ கிழக்கு வாசலோ தெற்கு வாசலோ இருந்தாலும் சூரிய பகவான் கிழக்கு பார்த்திருப்பார். கிழக்கு பார்த்துப்பாரோ? இவங்க கோயில் கட்டும் போது வாசலை பார்த்து சனியை வச்சு விடுவாங்க. இருக்கும். ஓ அப்படி இருக்கும். அப்ப நீங்க போகும்போது முதல் சனி பகவானை தான் பார்ப்பீங்க. ஓ ஓ ஓ அப்ப சுத்தி வந்து அந்த பக்கம் வந்தோம்னா உங்களுக்கு சூரியனும் சூரிய பகவான் இருப்பார். ஓ அப்ப தெற்கிலே செவ்வாய், வடக்கிலே குரு பகவான், சில இடங்களிலே புத பகவான் கிழக்கு பார்த்திருப்பார், சில கோயிலே வடக்கு பார்த்திருந்தால்தான் ஞானம். ஓ இந்த கிரகங்களும் எந்தெந்த திக்கு பார்க்குதோ அந்தந்த திக்கிலே அறிவு ஞானம் பெருகும். ம் ம் இப்ப சனீஸ்வரன் வந்து மேற்கு பார்த்திருக்கிறார். இவங்களுக்குள்ள ஒத்துமை கிடையாது. ஒவ்வொரு கிரகங்களும் ஆ ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பகை. ஆ ஆ ஆ அப்ப இதுல 3 கிரகங்கள் அசுர கிரகங்கள். ஆ ஒன்று சனி, ஒன்று ராகு, ஒன்று கேது. இவங்க தனித்தனியா இப்படி பார்த்து கொண்டிருப்பாங்க. ஆ அதுலயும் சுக்கிர பகவான் அசுரன், அவர் கிழக்கு பார்த்திருப்பார். ம் ஏன்னு கேட்டா கிழக்கு தானே வீட்டுல வாசு முறைப்படி இந்திரன் சொல்றது. ஓ இந்திரன் சொன்னா என்ன, இந்திரனாக இருக்க வேணும்னா நிறைய வசதியோட சுகமாக இருப்பதுக்கு தான் பிரார்த்தி. எல்லாருமே இந்திரன் மாதிரி இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. வசதியோட 10 சமயக்காரர்கள், கால் பிடிக்க கை பிடிக்க வீடு தொடக்க எல்லாரும் இருந்தால் நிம்மதி இல்லையா? ம் அல்லாட்டி ஒரே ஆளுதான் எல்லாம் செய்யணும். அப்ப இந்திரன் இருப்பதனால நிறைய படம் வரும். அக்னி மூலை சமையலறை, கழிவு அறை, கழிவு தண்ணி, வீட்டு தண்ணி எல்லாம் போறதுக்கு ஒரு தொட்டி கட்டி இருப்பார்கள். அது தெற்கு. நிறுதி மூலையிலே விநாயகர், நேரா தண்ணீர் தொட்டி. இப்ப சில வீடுகள்ல பாத்தீங்களா ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணி வச்சு பூ எல்லாம் வச்சு இந்த நகைக்கடையெல்லாம் வைப்பாங்க. அது வாஸ்து முறைப்படி வருணன். அப்ப இந்த பக்கத்துல வாயு. அப்புறம் குபேரன். ம் குபேரஸ்தானத்துல நகை வச்சாலோ நல்ல உடுப்புகள், புது உடுப்புகள், கல்யாண உடுப்புகள் இதெல்லாம் அலுமாரியில வைக்கிறது அந்த குபேரஸ்தானத்துல வச்சா சந்தோஷம். ஆ ஈசானம், இந்த வடகிழக்கு என்று சொல்ற இடத்துல ஒரு பூசணிக்காய் வச்சுட்டீங்கன்னாலே இந்த வீட்டுல உள்ள அவ்வளவு வாஸ்து தோஷமும் நீங்கிடும். ஏன்னா அந்த ஈசானம் என்பதுதான் பைரவர்கள் இடம். இடமா பைரவர், நீ கோயிலுக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் அது கிழக்கு மேற்கா இருந்தாலும் தெற்கு வடக்கு இருந்தாலும் பைரவர் இருக்கிறது ஈசானம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம். அங்க பெண்கள் இப்ப ஒரு வீட்டுல ஒரு சாந்தி கல்யாண வீடு நடக்குமையானால் அந்த ஈசானத்தில் தான் அவங்க வந்து நின்று அருள் புரிகிற இடம். இறந்தவங்கள் வந்து நின்று
அருளுடைய இடம் ஈசானம். அதனாலதான் இந்த வீடுகள்ல எல்லாம் பாருங்க, கிரகப்பிரவேசம் செய்யும் போது பூசணிக்காய் தொங்க விடுவார்கள். வெள்ளை பூசணிக்காய். ஒரு பூசணிக்காய் வீட்டுக்குள்ள வைப்பார்கள். இந்த வீட்டுக்குள்ள வைக்கும் போது வீட்டுல உள்ள வஸ்து கட்டிஸ்தி இதெல்லாம் போய்விடும். இப்ப சில வீடுகள்ல பாருங்க, உதாரணமாக சில வீடுகள் இப்ப லண்டன்ல ஒருபடி வாஸ்து அவ்வளவா பார்க்க முடியாது. ஆனாலும் இந்த நார்த் ஈஸ்ட் என்பது கம்பஸ்ல பார்த்தா தெரியும். அந்த கம்பஸ்ல பார்க்குற நேரம் நீங்கள் ஒரு பூசணிக்காய் நார்த் ஈஸ்ட் சும்மா ஒரு கப்புல வச்சு விட்டாலே இந்த வீட்டுல கொஞ்சம் துர்தேவதையோட உபச்சாரங்கள் வராம இருக்கும். இல்ல அது தேசிக்காய் வெட்டி இது செய்யறது ஐயா, அது உண்மைதான் ஐயா நீங்க சொல்றது. அதாவதுமா தேசிக்காய் வைக்கிறது. தேசிக்காய் அது என்னதுக்கு, அந்த தேசிக்காய் வெட்டும் போது 100 பசுமாடு உடைய உயிரை பெலி கொடுப்பதற்காகத்தான் இந்த தேசிக்காய் வெட்டுவது. பூசணிக்காய் வெட்டுவது யானையுடைய ரத்தம், மனித ரத்தம், பசுமாடு ரத்தம், அப்புறம் கோழி ரத்தம். இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த செவியாடுன்னு ஒன்று இருக்கு, அதுகிட ரத்தம். பஞ்ச பஞ்ச குருதி சொல்றது. அதுல என்ன சொல்றாங்க, லலிதா சஹஸ்ரநாமத்துல பஞ்ச பிரேதாசினாசீன பஞ்ச பிரம்மஸ்வரூபிணி 5 விதமான ரத்தங்களை பலியிட வேணும். ஆனா எங்களுடைய சைவ சமயத்துடைய உயிரை கொல்லக்கூடாதுதான். அதற்கு பதிலாகத்தான் இந்த தேசிக்காய், பூசணிக்காய், தேங்காய் உடைக்கிறது, இதெல்லாம் ஒரு கழிப்பு கழிக்கிறதாக நம்பிக்கை. அதை செய்து கொண்டு வருகிறார்கள். இப்ப எந்த வீடுகள் போனாலும், கிரகப்பிரவேசம் போனாலும் தேங்காய் உடைப்பாங்க, பூசணிக்காய் வெட்டுவாங்க. கோயிலையும் பாருங்கோ, புதுசாக சங்காபிஷேகம் கும்பாபிஷேகம் செய்வதால வைக்கோலிலே ஒரு வாஸ்துவை கட்டி சுத்தி இழுத்து தேசிக்காய் வெட்டி பூசணிக்காய் வெட்டி அவங்களும் கோயிலுக்குள்ளுக்கு கழிப்பு கழிப்பாங்க. இதெல்லாம் இந்த வாஸ்துக்கு செய்ய வேண்டியது, வேற யாருக்கும் இல்லை. வாஸ்து என்பது வீட்டை பாதுகாக்கிற ஒரு தெய்வம். வாஸ்தவ்யம் வஸ்து வாகனம். வாஸ்து சரியா அமைஞ்சு விட்டால் உங்களுக்கு வீடு தனியாக லட்சுமி கடாட்சம் தானாவே இயங்கும். அப்படி இல்லாட்டி எந்த நேரமும் வீட்டுல சச்சரவு, பிள்ளைகள் என்னதான் இருந்தாலும் கோபிக்கிறது, அவங்களோட சண்டை வாடுறது, இதெல்லாம் அந்த திருஷ்டியால வாடுறது. அதெல்லாம் கழிக்கத்தான் இந்த பூசணிக்காய் வெட்டுறது, தேசிக்காய் வெட்டுறது, சாம்பிராணி போடுறது, கும்புல்யம் போடுறது. அது சாம்பிராணியில இப்ப எல்லாம் பச்சை கற்பூரம் போட்டு புகைய விடுறாங்க வீட்டுகளிலேயே. இப்ப மிஷின் வந்திருக்கு, அதுல நீங்க பச்சை கற்பூரத்தை போட்டு சொருகி விட்டீங்கன்னா இந்த பச்சை கற்பூரமே வீடு பூராவும் மணக்குது. அப்படியும் இருக்கா ஐயா? நாங்கள் இங்க வச்சிருக்கிறோம். எங்களுக்கு பெங்களூர்ல இருந்து குமாரையாக்கு ஒரு ஆள் கொடுத்து கொடுத்தவர். மெஷின் மாதிரி ஐயா. இப்ப சும்மா இதுக்குள்ள போட்டு செய்யலாம் ஐயா சாம்பிராணி இதுக்குள்ள. நான் உங்களுக்கு கொஞ்சம் கழிச்சு எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் வாங்க. வணக்கம் சொல்லியக்கா, வாங்கோ. இருமல் அப்படி இருக்கிறது, தண்ணிய குடிங்க. 2-3 நாளா வாணி கொஞ்சம் இருந்தா அவ்வளவு உடம்பு கொஞ்சம் ஏலாம கிடக்குது. சத்தியும் எடுத்து போட்டு 2 தரம் வேலை இடத்துல. சரி. இது இது என்ன செய்யறது ஐயா இதுக்குள்ள? இதை இப்படி சொருகிட்டு இதுக்கு மேல பச்சை கற்பூரத்தை போட்டுட்டு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இது தானாவே உருகி வீடெல்லாம் பச்சை கற்பூரம் அப்படி மணக்கும் வாசம். ஓகே. கடையில விற்கிதம்மா. எங்கிட்ட கேளுங்க ஐயா ஒரு தரம். இது நான் இந்த மறுபடியும் கேட்கிறேன் எப்படி கேளு. உங்களோட அங்கார பக்கம் தான் இருக்கும் அந்த இந்தியன் கடையில. அநேகமாக கிடைக்கும். இது இருக்கும். முதல்ல அந்த வேற அந்த வீட்டு ப்ரொஃபஷனல் இதுல போட்டிருக்கமா வேதிக்குன்னு போட்டிருக்கு, வேதிக். அப்ப இது ஆயுர்வேதத்துல சம்பந்தப்பட்ட ஒரு மிஷனாக கண்டுபிடிச்சு செய்திருக்காங்க. கேட்க உங்களோட மருமகிட்ட கேளுங்க. அநேகமா வெம்பிலியில இருக்கும் ஐயா. இதைத்தான் நீ பார்த்தீங்கன்னா காலையில மருமகள் வந்த உடனே அதை போட்டு விடுவார், வீடு கம கம கமான்னு இருக்கும். இல்ல வாசமா இருக்கும் அது பச்சை கற்பூரம். வணக்கம் ஐயா. வணக்கம். காலை வணக்கம். வாங்க. காலை வணக்கம் ஐயா. ஏன்னா எங்க வீட்டுல என் கணவர் உங்களோட ஒரு கேள்வி கேட்க சொல்லி இருக்கிறார். என்னென்றால்
வீடு கட்டும் பொழுது கிழக்கு வாசல் வீட்டுக்கு அந்த கிழக்கு வாசலை பார்க்கும்படியாக நேராக சாமியறை கட்டலாமா, கோயில் மாதிரி அந்த சாமியறையே நேருக்கு கட்டலாமான்னு கேட்க சொல்றேன். சாமியரை வீட்டுக்குள்ளதானே கட்ட போறீங்க? ஆமாம் ஆமாம். அப்ப சாமியரை கிழக்கு மேற்கா வைக்கிறது உத்தமம். இது கிழக்கு வாசல் வீடு, கிழக்கு வாசல் வீட்டுக்கு தான். கிழக்கு வாசல் வீட்டுக்கு கிழக்கு வாசலே உள்ளுக்கே நீங்க வைக்கலாம், குற்றம் இல்லை. ஓகே. அதாவது கிழக்குல இருந்தால் தேவேந்திரனுடைய அனுகிரகம் கூடும். மேற்கில வச்சால் வர்ணனுடைய, இப்ப சில கோயில்கள் கிழக்கு மேற்கா, சில கோயில் எல்லாம் தெற்கு பார்த்த கோயிலா இருக்கு, பார்த்திருக்கீங்களா? ஆனால் அவர் சொல்லுறாரு என்னன்னா, இப்ப அந்த எங்கள் வீட்டுக்கு நேரு கையா கோயில் 2 இருக்குது, அப்ப அது பிரச்சனை இல்லையோ? அதுக்கும் இதுக்கும் பிரச்சனை இல்லையம்மா. இல்லையா? அதுக்கு இதுக்கும் பிரச்சனை. உங்களை வாசப்படி நீங்க வச்சு விட்டீங்கன்னா அந்த கோயிலுடைய பார்வை உங்க வீட்டுக்கு படாது. சரி. அதுக்கு தானே இந்த நிலவாசல் வைக்கிறது நல்ல நாள் பார்த்து வைக்க வேணும்னு சொல்லுவாங்க. நிலவாசல் வைக்கும் போது அந்த நிலவாசலுக்கு ஆளுக்கு அடியில சில பேர் சங்கு தாப்பார்கள், சில பேர் நவரத்னம் போடுவார்கள், சில பேர் கோயில் உள்ள விபூதி சந்தனம் குங்குமம் எல்லாம் போட்டு அந்த நிலவாசல்ல வச்சு, சில பேர் சங்கு போட்டு சங்கு தொங்க போடுவார்கள், சூளம் தங்க போடுவார்கள். அப்ப இதெல்லாம் விற்கும் போது கோயிலுக்கும் வீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. ஐயா 2 பக்கமும் அறையும் நடுவுல சாமியறையாவும் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. ஆனாலும் நீங்க கொஞ்சம் கவனத்துல கொள்ள வேணும். ஏன்னா நாங்க பிள்ளை குட்டியோட வாழ்றவங்க, அந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள் மாசம் வர்றதுனால அந்த பக்கமா போய் வாரத கொஞ்சம் கவனமா இருக்கிறதுக்கு நீங்க நினைக்கணும். ஓகே. இல்ல எனக்கு ஆம்பளை பிள்ளை ஒன்றுதான், நான் அப்ப பிரச்சனை இல்லை. இல்ல சொல்றேன், நாங்கள் எல்லாம் பாலையும் பார்க்கணும், பானையும் பார்க்கணும். ஆமா. மற்றது என்ன மண்டையா, இப்ப இந்த அத்திவாரம் போடும் பொழுது சில பொருட்களை நாங்கள் அத்திவாரத்துக்கு போடுறோம் தானே, அப்ப அதுல அந்த பவுன் போடுவது கட்டாயமாக போட வேணுமா? பவுன் சொல்லி நீங்க நிறைய போடுறது இல்லை, ஒரு சின்ன. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டாக்காமா, முதல் சிமெண்டாலே செய்யப்பட்ட ஒரு பெட்டி, அதுக்குள்ள நவதானியம், அப்புறம் அதுக்கு பிறகு நவரத்னம், அப்புறம் பஞ்சலோகம், செம்பு, துண்டு அதுகளை போடுவோம். அப்புறம் சின்ன சங்கு, பால் சங்கு, வலம்புரி சங்கு சொல்லல, பால் சங்கு வச்சு அதுக்குள்ள நீங்க எல்லா கோயிலும் போன விபூதி எல்லாம் போட்டு அடைச்சி, உங்களோட வீட்டுல இருக்கிற பழைய செல்லா காசுகள் ஏதாவது அதுல போட்டு, அதுல ஒரு முடிஞ்சால் வாஸ்து யந்திரம் கடையில கிடைக்கும், அது வாங்கி வைக்கலாம். அல்லாட்டி தெரிஞ்ச குருக்கள்கிட்ட சொல்லி ஒரு யந்திரம் ஒன்று எழுதி அதுல வச்சு அதுக்குள்ள பூஜை பண்ணி பூசணிக்காய் வெட்டி போட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துல அஸ்திவாரத்துக்குள்ள கிழக்கு பார்த்து வச்சிடுவாங்க. வீடு கட்டுறதுக்கு முதலம்மா குதிரை என்றால் லாடம் என்று சொல்லுவினோம் இல்ல ஐயா, அது வீட்டு வாசல்ல வைக்குது, அது அதெல்லாம் பூமியில பதிக்க லாடம் முன்னுக்கு வைக்கிறது நாவர்படாம இருக்கு. அதெல்லாம் திஷ்டி பரிகாரத்துக்கு அது மண்ணுல போடக்கூடாது. சரி. அப்ப இந்த அஸ்திவாரம் போடுறதுக்கு முந்தி அஸ்திவாரம் வெட்டுவதுக்குன்னு ஒரு நேரத்தை சொல்லுவாங்க. ஆமா. அப்ப அதுல அவர் சின்ன சின்ன குச்சியா 4 முக்குல அடிச்சு நூல் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. நூலை பிடிச்சு இங்கேருந்து அங்க இழுத்து, கிழக்குல இருந்து மேற்குல இழுத்து கட்டி இந்த சதுர்கோணமாக இப்படி வரப்பாக்கும். அந்த குழி, அஸ்திவாரம் போடுற குழி இப்படி வரப்பாக்கும். அப்ப அது நூல் பிடிப்பது ஒரு முகூர்த்தம். அப்புறம் அஸ்திவாரம் வெட்டி அந்த வெற்ற மண்ணை தன்னுடைய காலிலே போட்டுக்கொள்ளவன். இப்ப ஒரு வீடு கட்டும் பொழுது என்னது கணவற்ற இதையும் பார்க்கணுமா? எனக்கு மகன் இருப்பதால் அவற்ற ஏதாவது அவர் சாதகங்களையும் ஏதும் பார்த்துக்குத்தான் வீடுக்கு எதுவும் செய்ய விடுமா?
வீடு அத்திவாரம் யாருடைய போடும் பேர், பொழுது நிலம் யாருடைய பேர்ல இருக்கிறது? எங்கள் 2 பேருடைய பேர்ல. அப்ப உங்க 2 பேருடைய பார்த்தா போடும். ஓகே. ஏன்னு கேட்டா இந்த பதிவு, பூமி பதிவு யாருடைய பேர்ல செய்திருக்கோ அவங்களுடைய நாள் நட்சத்திரம் தான் பார்க்க வேணும். சரி சரி. உங்களுக்கு வாருது மகனுக்கு அங்க ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல பணம் போயிடும், பயப்பட தேவையில்லை. ஆமாம். அப்போ உங்களுடைய நட்சத்திரத்தை பார்த்துட்டு கிழக்கு முகமாக பார்த்து அந்த மண்வெட்டியால மண்ணை வெட்டி காலில போட்டு 3 தடவை, அப்புறம் அந்த குழி உண்டாக்கி குழியில புண்ணியாம்பண்ண தண்ணியை தெளிச்சோ பால் ஊற்றியோ நவதானியத்தை போல அது பிறகு குறிப்பிட்ட நேரத்தில் சொந்தக்காரர்கள் எல்லாம் தொட்டு இந்த அஸ்திவார கல்லை கிழக்கு பார்த்து அந்த ஈசான மூலையில வைக்க வேணும். நார்த் ஈஸ்ட் மூலையில தான் அஸ்திவாரம் வைக்கிறது. ஏன்னா வாஸ்துவோட தலை அங்கதான். உதாரணமாக நீங்க உங்க வீட்டுல எந்த காலத்துல வாங்கின ஒரு பஞ்சாங்கம் இருக்கும் தானே? நீங்க பஞ்சாங்கம் வாங்காம இருந்தாலும் நீங்க ஒரு வீட்டுல இருக்கிறவங்க எப்பயாவது வீட்டுக்குள்ள ஒரு பழைய பஞ்சாங்கம் இருக்கத்தானே செய்யும். வீட்டுல வச்சிருக்கிறாரு. இத சொல்றேன் நான். அதுக்கு வேண்டி நீங்க இப்ப கடைக்கு போயிடாதீங்க, பஞ்சாங்கம் வாங்க. அந்த பஞ்சாங்கத்துக்குள்ளேயே நிலம் நீர் காற்று என்று சொல்லக்கூடிய திக்தேவதையை காட்டக்கூடிய வீட்டில் நிலம் வகுத்தல் சொல்லி ஒரு பக்கம் இருக்கு பஞ்சாங்கத்தில். இந்த பாருங்க. இது வாக்கிய பஞ்சாங்கம். இதுல 29ஆம் பக்கத்துல கொடுத்திருக்கு. இதுல எந்தெந்த இடத்துல பூதம், எந்த இடத்துல பிரேதம், எந்த இடத்துல தேவி, எந்த இடத்துல மூதேவி எல்லாம் சொல்லப்பட்டது. அடி இஞ்சி கணக்குல உங்களோட வீட்டை நீங்க அளந்து பிரிச்சு பார்க்கிற நேரம் அந்த தேவி அருள் உள்ள இடம், அதாவது அவர் சொல்றார் தேவபதம்னு சொல்றார். தேவபதத்தில கோயில் வச்சா நிறைய நல்ல வருமானம் வரும் வீட்டுக்கு, சரிங்களா? அதனாலதான் இந்த கதவுகளும் இந்த பாருங்க, இது பார்த்து கொள்ளுங்க. இதுல யாரும் பஞ்சாங்கம் வாங்குவாங்க, இதை பாக்குறது இல்ல. சர்மாயாவை வரவேற்றுக் கொண்டு வணக்கம் 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 வணக்கம். நாங்க பஞ்சாங்கத்தை அந்த குத்தி குத்தி பார்த்தா ஒரு இலக்கம் பெறும் லக்கி நம்பர், அது மட்டும் தான் நான் 2வது 3வது பேஜ்ல வரைக்கும் கண்ண முடிகள் தொட்ட ஒரு இலக்கம், அந்த இலக்கத்துக்கு அங்க போட்டிருப்போம். இந்த இலக்கம் வந்தா என்னன்னு போட்டிருப்போம். அது மட்டும் தான் நாங்க அதன்படிதான் செய்வீங்களா? இல்ல, சும்மா பார்த்து வச்சுக்கிறோம். இன்றைக்கு நல்ல நாள் இப்ப இல்ல, பழகுத்த பண்ணிக்கலாம். எந்த ஊர்ல பஞ்சாங்கம் அடிச்சாலும் நம்ம யாழ்ப்பாணத்துல அடிக்கிற 2 பஞ்சாங்கங்களே குறிப்பிட்ட நிகழ்வுகள் நிறைய இருக்கு, நாங்கள் கவனிப்பது. ரகுநாத ஐயர் அடிக்கிற பஞ்சாங்கம் உண்டு என்ன ஐயா? அது நிறைய விஷயம் இருக்கு. ஆனா பக்கம் பக்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தை படிக்கும். திருக்கணிதமும் பஞ்சாங்க வாத்தியம்மா 2ம் ஒண்ணுதானம்மா. மற்றது இதுல வாரது ஐயா திருக்கணிதம். இது நான் எப்பவுமே அந்த காலத்துல இருந்து 2ஐயும் ஒன்னா ஒட்டி வச்சிருவேன். இது திருக்கணிதம். இது ஏன்னு கேட்டா நமக்கு 2 கண் இருக்கு தானே, ஒரு இடதுகன் ஒரு வலதுகன். அப்ப எங்களுடைய இந்த சைவ சமய நிகழ்ச்சிகளுக்கு 2 பஞ்சாங்கத்தையும் ஒப்பிட்டு பார்த்து எது சரியானதோ அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு கடிகாரம் வாங்கணுமானால் இந்த கடிகாரத்துல 9 மணின்னு காட்டும், ஆனால் இன்னொரு முள்ளோடு அது செகண்ட். அப்ப திருக்கணிதத்துக்கு ஒரு நாள் குரு மாறும், வாக்கியத்துக்கு ஒரு நாள் மாறும். திருக்கணிதத்துக்கு சனி ஒரு வருஷம் மாறும், அவருக்கு அடுத்த வருஷம் மாறும். இந்த ஒரு செகண்டை வச்சுக்கொண்டே முகூர்த்தங்கள், லக்னங்கள், நேரங்கள் எல்லாம் மாறும். ஆகவே இந்த 2 பஞ்சாங்கத்தை வச்சு நாங்கள் டிசைட் பண்ணணும், எங்களை முடிவு எடுக்க வேணும், எது சரி எது. அதுக்கு வந்து இந்த பஞ்சாங்கங்களை ஒரு நாள் நாங்க கொடு சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய படிச்சவங்க தானே அவங்க எழுதுறாங்க. ஆனாலும் 2 அமாவாசை, இன்னைக்கு இங்க லண்டன்ல அமாவாசை, அடுத்த கோவில்ல அடுத்த அமாவாசை.
சிவராத்திரி இன்னைக்கு, அடுத்த நாள் சிவராத்திரி. அதுதான் அவங்க திதி நட்சத்திரங்களை பார்க்கிறவங்க இருக்கிறாங்க. நாங்க யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆனாலும் தெளிவு பெற்று நாம் நடக்கவர். வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்கோ வாங்கோ வாங்கோ. வணக்கம் பாருங்கள். ஐயா, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. புதுமன பிரவேசத்துல ஏன் ஐயா பால் காய்ச்சறது? நல்ல கேள்வி ஒன்று கேட்டீங்கள். அதுல என்னம்மா, இந்த சைவ சமயமானாலும் பிற சமயமானாலும் எல்லா சமயத்திலையும் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பறிந்து. முதல் குழந்தை பிறந்தோடனே அந்த குழந்தைக்கு தாயார் என்ன செய்கிறார்? பால் விட்டுறது. அந்த பால் என்பது அந்த குழந்தைக்கு எனர்ஜியை கொடுக்கிறது இல்லையா? அது போல இந்த வீட்டுல வாசுக்களுக்கு கிரகப்பேசம் செய்தாலே, தேசிக்காய் வெட்டாச்சு, பூசணிக்காய் வெட்டாச்சு, பால் நீங்கள் அந்த சட்டியை வச்சு பொட்டு வச்சு அதுகளுக்கு பிறகு உங்களை கையால பாலை விட்டு அடுப்பை பத்த வச்சு பொங்க விட்ட உடனே அது பொங்கி வரும்போது சில பேர் பொங்கி வழிய விடுவார்கள். சில பேர் பொங்குன உடனே கற்கண்டு போட்டுருவாங்க. கற்கண்டு போட்டு 2 ஏலக்காயை தட்டி போட்டு சுவாமிக்கு என்ன குலதெய்வமோ அதுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த பாலை வந்தவருக்கெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனோ கொடுப்பார்கள். அதாவது பால் பெருகி கொடுப்பது, பெருகல் கொடுக்க. பொங்கி வழிய வேணுமா? வெளியில புகுத்து மட்டும் இருக்கணுமா? அதாவது பொங்கி வழியத்தானே வேணுமா? நிறைவு வெளியில விடணும். அதாவது பொங்கி அந்த பூமாதேவிக்கு கொடுக்கணும். பூமாதேவி கொடுத்துட்டு தான் எடுக்கணும். இது குக்கர் பலகாரம் சிலர் விடுறது இல்லையா ஐயா? குக்கர் பொங்கி வழிந்தா அடுப்பு அடிக்கடி தொடக்க வேண்டி வந்து அதுக்காகத்தான் பொங்க விட வேண்டியும் விட மாட்டேன். பேப்பர் வச்சு விட்டா நீங்களே போக வேண்டியது. நேற்று யாரு புதுமன பிரவேசத்துக்கு போயிருந்தேன். என்னட்ட ஒரு 7 வயது என் பேத்தி என்னட்டா கேட்டுது, அந்த பிள்ளை ஏன்னம்மா இது இந்த பால் ஏன் காய்ச்சுறேன்னு என்ன கேட்டு எனக்கு பால் சொல்லவே. நான் நினைச்ச இனிப்பு இந்த சக்கரை கற்கண்டு எல்லாம் போட்டு இனிப்பாக இருக்கணுமென்று சொல்லி வீடு நல்லா இனிப்பு சந்தோஷமாக இருக்கணுமாமெண்டு நான் அதை சொல்லி சமாளிச்சுட்டு வந்துட்டேன். அதுவும் பிள்ளை இல்லை, இனிப்பா இருக்கணும்னு நீங்க சொன்னது சரியான ஒரு நான் சொன்னேன், ஏற்றுக்கொண்டு. அப்புறம் கேட்டது, ஏன் அந்த பாலேன் வெளியில வீடு பொங்க விடுறீங்க ஏன்னு கேட்குது. லொஜ்ஜால கேட்டது. அதுக்கு பெரிய அதிசயமா கிடந்து, ஏன் அந்த பாலை வெளியில பொங்க விடுறீங்க? அடுப்பு பழுதா போச்சுதான், அடுப்பு எனக்கு பழுதா போச்சுதான், அநியாயமா போதான் பாலன்னு கேட்டா. அதான் எனக்கு அது சொல்லிலாம் இருந்து நான் சும்மா சொல்லி சமாளிச்சேன். அது யாரும் விரும்புறாங்களாமா பணம் நிறைய வேணும் இல்லையா? ஆமா. பணம் நிறைவு என்பது என்னது? நிறைய வந்தால் பொங்கி வழிகிற மாதிரி இருக்கும். அதனால்தான் இந்த வீட்டுல உள்ள அனிமா, கரிமா, வரிமா, சுகம் நிறைய வரணும், சயனம் நல்லா வரணும், சாப்பாடு நிறைய வரணும். அப்படி இந்த பால் பொங்கும் போது உங்கள் வீட்டிலே நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க அவ்வளவும் பொங்கி வரும். அதனாலதானே பொங்கல்னு கத்துறாங்க. பொங்கி வரும். பொங்கி வளைஞ்செல்லாம் அடுப்பும் பழுதா போச்சு, துடைச்சு கொண்டிருந்தேன். அடுப்பு துடைக்கிறது பிரச்சனை இல்ல. சில பேருக்கு பொங்கி வளைஞ்சோம் நல்ல அடுப்பு புதுசா வாங்கி இருக்கவே அதுக்கு இதாயிருமே, அப்படி பார்த்தா கவலைப்படக்கூடாது. நாங்கள் சில கடமைகளை நாங்கள் செய்ய வேணும். இப்ப சாப்பிட்டு கொண்டு இருக்கோம்மா, சில நேரம் வாய்க்கு கூட சாதம் பருப்பு எல்லாம் படுது, என்ன உடனே செய்யறோம், டிஷ்யூவால துடைக்கிறோம். ஏதாவது நாம செய்யும் காரியங்கள சில தடைகள் வரத்தான் செய்யும், இல்ல சொல்றது. ஆனாலும் அதுக்கு வேண்டி பொங்கி விடாம இருப்பது உத்தமம் அல்ல. நன்றி ஐயா. நான் ஐயா, இனிய காலை வணக்கம் ஐயா. வாங்கோ வாங்கோ வாங்கோ. மாலை வணக்கம். வணக்கத்தை கூறிக்கொண்டு எனக்கு ஒரு கேள்வி ஐயா. சரி. அந்த இப்ப கல்யாண வீடோ என்ன இதுலயோ ஆசீர்வதிக்கிறதுக்கு அரிசியத்தானே போடுறார்கள் ஐயா.
அந்த அரிசி முளைக்காது தானே? இல்ல முளைக்காது. ஓ, நெல்லு தான் முளைக்கும். ஓ. இப்ப பழைய காலத்துல நெல்லால தானே ஐயா அந்த மங்களத்துக்கு அப்படி செய்தவ. ஓ. என்ன, நெல்லும் மலரும் தூவது வாழ்க பல்லாண்டு என்று வாழ்த்த வேண்டும் என்று சொல்லுறார். ஓ. அந்த நெல்லும் மலரும் மங்களமாகத்தான அந்த குடமுழுக்காதுகள்ல எடுக்கிறது. அப்பேன் இப்ப மாத்திரம் அந்த அரிசியால போடினம். இப்ப நீங்களே சொன்னீங்க குடமுழுக்கு கும்பாபிஷேகங்களுக்கு தான் சொல்லப்பட்டது. நீங்களே உங்களோட எழுத்துல சொன்னீங்க குடமுழுக்கு. ஆமா, வாழ்வாங்கு வாழ்வதற்கு அச்சதை. அச்சதைனா என்னது? மஞ்சள் அரிசி. மஞ்சள் அரிசி. அப்படி பார்த்தால் இந்த அரிசி கூட நாங்க எடுக்க முடியாது. ஏன் சொல்லுங்க பாவம், நுனி உடையாமல் இருக்கிற அரிசியா பழையில போட்டு எடுத்து இந்த உடைஞ்ச அரிசியெல்லாம் எடுக்காமல் அதை மட்டும் எடுத்து மஞ்சள் தடவி போட்டாதான் அச்சதை. அப்ப நெல் இப்ப மக்களுக்கு போடைக்க அப்படி செய்யக்கூடாதா? நெல் அம்மா, நெல் அந்த காலத்துல போட்டாங்க. அது பிறகு வளர்ச்சி அடைஞ்சதுனாலே அந்த நெல்லை நீக்கி ஆணவம் கண்மம் மாயைன்னு சொல்றாங்க தானே. இது மூணும் சேர்ந்ததுதான் இந்த நெல்லு. நெல்லை உரிச்சால் என்ன வரும்? தவிடு வரும். தவிடை நீக்கினால் அரிசி வரும். அப்ப அரிசி என்பது சுத்தமானது, உத்தமோத்தமம். உத்தமோத்தமம். சில கும்பம் வைக்கலாம் நெல்லில, ஆனால் அதுக்கு வேண்டி நெல்ல ஆசீர்வாதம் பண்றது இல்லையம்மா. மஞ்சள் தடவாது மாத்திரம் செய்யணும். அப்படி இருங்க, நெல்லுல மஞ்சள் தடவி நிக்காது. நீங்க மஞ்சளை போட்டு நெல்லுல பெரட்டினா அங்க மஞ்சள் பிடிபடாது. அரிசியில தான் இந்த மஞ்சள் பிடிபடும். விளங்குதா உங்களுக்கு? அப்ப மஞ்சள் அருகரிசி தானே போடுற சொல்றாங்க, வேற எதுவும் சொல்றாங்களா? அருகம்புள்ள பொடி பொடியா வெட்டி இந்த அரிசியில போட்டு பரட்டி வச்சு இவங்க எடுத்து கீழே இருந்து மேல, மேலே இருந்து கீழே தானே இப்படி போற அருகரிசி. அரிசின்னு நெல்லுன்னு சொல்லலையே, அருகு நெல்லுன்னு சொல்லலையே. நான் இது ஒரு இதுல சொல்லுவோம். அரிசிய கடைசி நேரத்துல தானா அரிசி போடுறதா? எதுக்கு கடைசி இறந்த நேரத்துல இதன்னைக்கதானா? அப்படி அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதெல்லாம் யாரோ தெரியாம சொல்லிவிட்டார்கள். நெல்லை கொண்டு யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எங்க வாழ்நாள்ல நான் பார்த்தது இல்லையா. ஆமா, இந்த பால் கூட பாருங்க, குழந்தை பிறந்தோன்னு பால் கொடுப்பார்கள், பால் பொங்க வைக்கிறோம், கடைசியா பால் விடுறாங்க தானே. அப்பயும் பால் எடுக்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தம் இல்லை. வாய்க்கரிசி போடுறது கடைசியா உளுத்துள்ளவர்கள் போடுவார்கள். அதுவும் அதுல மஞ்சள் தடவுறது இல்லை, வெறும் அரிசி தான். தண்ணிய விட்டு ஊற வச்சு கொடுப்பார்கள். இந்த மஞ்சள் தடவினோனேமா அதுக்கு ரூபம் மாறும், சக்தி மாறும். திவசம் திதினா எள்ளும் அரிசியும் கலந்து தர்ப்பணம் செய்வார்கள். என்னம்மா உளுந்து சில பேர் சேர்ப்பார்கள் அம்மா. எங்கள்ல இது கிடையாது. எங்கள்ல அந்த ஆவுனியாவற்ற இதுல அரிசியும் எள்ளும் கலந்து வச்சு தேவதா தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், காமோ காஷி தர்ப்பணம் அரிசி. அப்புறம் பிதர்களுக்கு தகப்பனர் இல்லாதவங்களுக்கு பாப்பு தாப்பனார், பாட்டா முப்பாட்டா காண்டரிஷி தர்ப்பயாமி, ரிஷி பிதுரு தர்ப்பயாமி. எங்களுக்கு தர்ப்பணம் பண்ணும்போதுதான் அரிசியும் எள்ளும் கலந்து தர்ப்பணம் பண்றது. அப்ப உளுந்து பாவிக்கிறேன் இல்லையோ ஐயா? உளுந்துதானே ஐயா பாவிக்கணும். எதுல மாலயம்? அது வேற. அம்மா, பிண்டம் குழைக்கிறதுக்கு உளுந்தெடுக்கிறது அது வேற செக்டர்.
எங்கேயா பிண்டத்துக்கு உளுந்து போட்டிருக்காங்களா? இல்ல. பிண்டம் குடைக்கும் போது அரிசி மாவு, உளுந்து மாவு, பயத்த மாவு, சர்க்கரை, தேன், எள்ளு இதுகளை போட்டு செய்வாங்களே ஒழிய, ஆனா சில ஊர் ஆச்சாரங்கள் பஞ்சாமிரதம் மாதிரி எல்லாம் போட்டு பழ வகையெல்லாம் போட்டு செஞ்சு படைப்பார்கள். அது ஊர்வலம். ஊர்ல தான் ஐயா நான் கண்டதை சொன்னேன். நான் இப்ப அது ஒரு ஊர் வழக்கம். ஆமா, அது ஒரு வழக்கம். அந்த ஊர் வழக்கத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் இங்க அதை வச்சு பேச முடியாது. அது அவங்க ஊர்ல நடக்கிற கலாச்சாரம். இப்ப பாருங்க, காரை நகர்காரங்கள் இந்த பிண்டம் குழைச்சதுல பிண்டத்துக்கு எடுத்தது பூரா தோசைக்கல்ல சுட்டு கொண்டு வைப்பாங்க அப்பம்மா. அது ஒரு வழிபாடு, அவங்க ஊர் வழக்கம். தொடர்ந்து பேசுவோம், வாங்கும். நன்றி ஐயா. உங்களோட கேள்வி நல்லது. உங்களுக்கு கேட்கும்போது நிறைய விஷயம் தெரிஞ்சு கொள்றேன். நானே தான் நிறைய தெரிஞ்சு கொண்டேன். உளுந்தும் போடுறாங்களன்றதெல்லாம் இப்பதான் கேள்விப்பட்டேன். உளுந்து இல்ல, அதை அரைச்சு போடுறதைய சர்மா. இந்த பிராமணர்களுக்கு அநேகமாக அரிசி நல்லா வேக வச்சு குழை வச்சு அது அரிசி புண்டம் தானே போடுறோம். அவங்களுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு அரிசி மாவு, உளுந்து மாவு, பயத்த மாவு, எள்ளு, தேனு, நெய் இதெல்லாம் போட்டு பிசைஞ்சு ஆம புண்டம் அதை போடும்போதே மந்திரம் சொல்றார். ஆம புண்டம், அமிர்த புண்டம், பஞ்சாமிர்த புண்டம், சொல்லிதான் வைக்கிறது. அவங்களுக்கு அன்னம் போட சொல்லல. அது பிறக்கையால வைக்கிறதா? இப்படி பிரட்டி வைக்கணும். மற்ற பக்கம் எப்படி? அதனாலதான் வீட்டுல புருஷனுக்கு சாப்பாடு போடும்போது இப்படி போடக்கூடாது, கரண்டியால போடக்கூடாது, இப்படி போடணும். இறந்து போன ஜீவன்களுக்கு தான் இப்படி போடுறது. பிராச்சீனா வீதி, இந்த பூண்டல் கூட தலைகளா மாற்றிட்டு தான் போடுவாங்க. பூசை பண்ணும் போது இப்படி நிறைய விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. சரி, பேசுவோம், வாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் தமிழ் ஆன்மீக பாடம் 601வது வாரம் நிறைஞ்ச நன்னாடு. இப்ப எங்கட வீட்டுல நான் பார்த்த ஒரு பழக்கம் என்னன்னா, அந்த சாப்பாடு ஒரு பரிமாறும் பொழுது அந்த பரிமாறும் அந்த அகப்பையோ கரண்டியோ ஏதோ அந்த சாப்பாடு தட்டுலையோ இலையில படக்கூடாது. அதாவது மடியினாய அந்த கீழே விழுந்து இலை இருக்குத்தானே, அது நாங்க சாப்பிட தோணுனா எச்சில் இலை தானே, அந்த எச்சில் இலையில போடுற கரண்டி படக்கூடாது. அப்படி எல்லாம் இருக்கு. இப்ப எங்களோட தாத்தா ஒரு நாள் அவருக்கு எடுக்க வலது கையை வச்சு இடது கையை தொடக்கூடாதுன்றதுக்காக கட்டாயம் பாட்டி இருந்து பரிமாற வேணும் இருக்கு. அதனால்தான் அந்த சுப்பிரபாதம் உச்சிட்ட கருணா ஆரூடோ கர்த்தவியம் தெய்வமான்மிகம். உச்சிட்டம்னா தீட்டு, உச்சிட்டம்னா சாப்பிட எச்சில் தொடக்கூடாது. சாப்பிட எங்களுடைய எச்சில் கரண்டி இலையில படக்கூடாது. நான் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்ப அங்க அப்படித்தான் எல்லாரும் பெரிய டேபிள் சாப்பிட்டோம். அந்த சாப்பிட்ட புள்ள டக்குண்டு தனக்கு சாதம் போட முடியும், சாப்பிட்ட கையாலே கையை வச்சு சாதம் எடுத்து நான் எடுத்து வந்தேன். எனக்கு அதை சாப்பிட மனம் வேற இல்லை. எனக்கு அது அப்படி பழகையில் சில இடங்களிலே நம்ம மொத்தத்திலே சாப்பிடுவதற்கும் விதிகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படித்தான் இருக்க வேணும், இலை இப்படித்தான் போட வேணும், முதல் இலை துடைக்க வேணும், முதல் இலையில வைக்கக்கூடியது பாயசமா இருக்கணும், அதுக்கு பிறகு பச்சடி, அப்புறம் காளான், ஓலன், அவியல், எரிசேரி, பொரிச்ச வகை, பப்படங்கள், வத்தல் முதலவாகிய எல்லாம் நுனியில வர வேணும். அதுக்கு பிறகு ஊறுகாய் அதுக்கு பக்கத்துல வர வேணும். அதுக்கு பிறகு அன்னம் போட வேணும், அப்புறம் நெய் விட வேணும், அப்புறம் பருப்பு போட்டு தண்ணியால சுற்றி சொல்லி தண்ணிய குடிச்சு நித்திரையில இருக்கிற நீங்க அப்படித்தான் அந்த உணவு வகை சாப்பிடுறதுக்குள்ள விதி சொல்லப்படுகிறது. சாப்பாடு இப்படித்தான் விதி இல்லை. ஆனால் இப்ப எல்லாம் காலங்கள் மாறிவிட்டது. கல்யாண வீடுகள் போனாலும் தட்டத்தில் போட்டு கொடுக்குறார்கள். வாழையில கூட சில நேரத்துல இல்லை. ஆனாலும் தலைவாழை இலையா போட்டு சாப்பாடுகள் போடுவது ரொம்ப முக்கியம். கலாச்சாரங்கள் மாறிவிட்டது. அதுக்கு வேண்டி நாங்க யாரும் மனநோவு தேவையில்லை. போனால் விருந்தோம்பி பண்ணிட்டு வர வேண்டியதுதான். சாப்பாடு போடையக்க கட்டாயம் அந்த சட்டியோ பாத்திரத்துல
கரண்டி அடிபடக்கூடாதாம், அந்த சத்தம் போடக்கூடாது. சத்தம் வெளியில வரக்கூடாது. ஓ, இல்ல அது அது ஏனண்டா இப்ப இப்ப கொஞ்சத்தான் கரை இருந்தாலும் ஆ, நாங்க அத அந்த சத்தம் இல்லாம கிள்ளி போட்டா அவைக்கு தெரியாது. இப்ப ம். நாங்க சத்தம் போடக்க வந்து சாப்பாடு இல்லைன்றது இல்ல அந்த சாப்பிடுற ஆளுக்கு அதுதான் அதே காரணம். ஆமா அதுதான் தெரிவிக்கிறதா முடியும். வந்த அதாவது விருந்தினர் வந்து அவசரியப்பட்டுடக் கூடாதுன்றதுக்காக தான் அந்த பாத்திரத்துல இதெல்லாம் ஒரு காலத்துல இங்கேயும் நடக்குதா இது? ம். ஒரு காலத்துல நடந்திருக்கு. அது வறுமைகள் நீங்க கூட சொல்றதெல்லாம் இருந்திருக்கு. வந்து இங்க சாப்பாட்டை கொட்டுறோமில்ல அநியாயம். பரிமாறும் பொழுது நீங்க பரிமாறல இல்லை, நாங்களா தான் போய் எடுக்கிறோம். இங்க நாங்களதான் செல்ஃப் சர்வீஸ். அப்ப அந்த விஷயம். ஒரு காலத்துல வந்திருக்கும். ம். இத நேரம் ஐயா இந்த கால நோளன்டா என்னையா நீங்க அடிக்கடி சொல்றீங்க, இதை கேட்ப மாட்டேன். அதாவது இந்த வெள்ளை பூசணிக்காய் இருக்குதானே, ஆ, அதை பொடி பொடியா வெட்டி இந்த விரல் அளவுல வெட்டி ஆ, வேக வச்சு தேங்காய் எண்ணெயை விட்டு இந்த காராமணின்னு ஒரு பருப்பு இருக்கு, காராமணி அதோட சேர்த்து வேக வச்சால் அதுக்கு காளான். ஆ, ஓலன்னு சொல்றது பூசணிக்காய் பொடி பொடியா வெட்டி ஆ. அதுக்கு 2 சர்க்கரையை போட்டு ஆலன் ஓலம் அவியல் சொன்னா தெரியும் தானே, அது எல்லா எல்லாம் பதார்த்தங்களும் அவி போட்டு அவிக்கிறது காளான் ஓலம் அவியல். அவி எரிசேரின்னா கொஞ்சம் காரமா உள்ளது பச்சடி. இப்ப பச்சடி சொல்றதுதான் இப்ப சலாட்டுன்னு சொல்றாங்க, பச்சடி சலாட்டு சொல்றாங்க. ஆ, பச்சடின்னா தக்காளி பழத்தை நல்லா பிசைஞ்சு புதினா அதை இதாக்கி அதை ஆ. 2 சர்க்கரையை போட்டு அது காளான் ஓலன் அவியல் எரிசேரி பச்சடி. ஓ, அப்புறம் ஊறுகாய். அது சரியா. சில இடங்கள்ல மோர் குழம்பு சொல்லுவாங்க, ஆ, ஆ. மோர் குழம்பு. இப்படியான உணவு பதார்த்தங்கள்ல நிறைய இல்ல இருக்கு. அதானே நீங்க அடிக்கடி சொல்லும் பொழுது நான் கேப்பம் பண்ணிட்டு இப்பதான் அறிஞ்சிருக்கேன். நாங்கள் படிக்கிற காலத்துல படிச்ச நேரம் போகாம கல்யாண வீடுகள்ல நாங்கள் காய்கறி வெட்டி கொடுக்க பழக போவோம். காய்கறி வெட்டுறது, தேங்காய் திருவுறது, அதுவும் பாயசம் வந்து அதிபதுர பாயசம் சொல்லி போட்டு தேங்காய் திரும்பி கொடுக்கணும். அந்த தேங்காய் பால் நல்லா உருக்கி போட்டு அதுல பலாப்பழத்தை போடுவார்கள். அரிசி 3-4 வகையான பாயசம் வைப்பார்கள் அந்த காலத்துல. அப்ப எங்களுக்கு வந்து படிக்கிற பாடசாலையை நான் படிச்சாலும் புது தொண்டு செய்ய வேண்டும். கல்யாண வீடு இப்ப எல்லாம் கல்யாண வீடு எல்லாம் அலோ சொல்லியாச்சான சாப்பாடே வந்துடுது என்ன. ஆமா ஆமா. அதெல்லாம் டைமுக்கு ஐயா டைம் பிந்தினா அதுவும் பூட்டி விடுவார்கள். இப்பொழுதெல்லாம் மாறிட்டுது எல்லாம். ஓகே வாணி, அதாவது எங்கள் மதிப்புக்குரிய திரு ராமநாதன் குருக்கள் ஐயாவுக்கும் மற்றது திரு சர்மா ஐயா அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயாவிடம் ஒரு நேரம் பிந்தி விட்டதுதான், இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கேள்வி. உளுந்து பற்றி பேசினீர்கள். அந்த உளுந்து வந்து அசைவ உணவு என்று சொல்லுவார்கள், அது என்ன மாதிரிங்க ஐயா? இல்ல, உளுந்து என்பது பைரவருக்கு, காளிக்கு, ராகுக்கு, இறந்து போனவர்களுக்கு வடை சுட்டு போடுறது. சரி சரி. வடை வந்து ஓட்ட போடுறது தானே. ஆமா ஆமா ஆமா. அந்த ஒரு வடை வந்து ஒரு கபாலத்துக்கு சமம். அதனால்தான் பைரவருக்கு வடமாலை போடுவது, காளிக்கு வடமாலை போடுவது, இந்த இறந்து போன ஆத்மாவுக்கு வடையும் பாயசம். இல்ல அசைவம் என்று சொன்னீங்களா அண்ணா? அதே அவர் கேட்கின்றார் உளுந்து அசைவம் என்று சொல்றாரு. அதாவது இந்த ராகு கேதுகளுக்கு இந்த அமிர்தம் கொடுத்தாங்க தானே, தேவர்கள் அமிர்தம் கிள்ளி கிள்ளி கொடுத்தாங்க தானே. அந்த நேரத்துல இந்த ராகுவும் கேதுவும் வேஷம் போட்டு கொண்டு வந்து இந்த அமிர்தத்தை சாப்பிட்டுட்டாங்க. அமிர்தத்தை சாப்பிட்ட உடனே திரும்பி பார்க்கும்போது மகாவிஷ்ணு மோகினியா இருந்தவள அந்த கரண்டியாலேயே 2 பேர் கழுத்தையும் வெட்டி விடுறாங்க. வெட்டி விட்ட உடனே அந்த வயத்துக்குள்ளே இருந்து வெளியில வந்ததுதான் இந்த உளுந்தும் இந்த வெங்காயமும் இந்த வெள்ளைப்பூடும். அதனாலதான் இது 3 நல்ல காரியங்களுக்கு எடுக்கிறது இல்லையா ஐயா? இல்லம்மா, நல்ல திவசங்களுக்கு எல்லாம் இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் எடுக்கிறது இல்ல. ஆனா வடையெல்லாம் செய்வார்கள் ஐயா. வடைதான் அது நைவேத்தியத்துக்கு. அது பதம் மாறும், அரைச்சு விட்டால் பதம் மாறிடும். ரூபம் தேகி தேந்தேகி. ஆனா வெங்காயம் தானே போட்டு சமைப்பார்கள், உள்ளி எல்லாம் போட்டு தான் சமைப்பாங்க. வெங்காயம் எடுக்கக்கூடாது. இந்த சர்மாயா பக்கத்துல கேட்டு பாருங்க, தெரியல. அடுத்த வருஷங்களுக்கு வெங்காயம் எல்லாம் சமையல் இல்ல. விதிமுறைகள் விதிமுறை சொல்லு. இப்ப நாங்களும் நிறைய விஷயங்களுக்கு வெங்காயம் சேர்ப்பதில்லை.
ம், சிலதுக்கு புளி சேர்ப்பதில்லை, சிலதுக்கு பூண்டு சேர்ப்பதில்லை, அப்படி இருக்குது. ம். அதை கடைப்பிடிக்க குறைஞ்சு கொண்டு வந்தால் எனக்கு தெரியாம போயிட்டோம். ஆமா. எல்லாம் அது மாறிட்டு வந்து இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு உளுந்தும் ஐயா இந்த காமத்தை உண்டு பண்ணுமா. காமம் காமஹா காத்தஹா காமஹா காமம். சும்மா இருக்கிற சாமியாரையும் ஓட வச்சிடும். மருத்துவ குணம் மருத்துவ குணம் என்று சொல்றாங்களே வெள்ளப்புடலாம். அப்ப மருத்துவம் ரெண்டாவது ம். ரெண்டாவது மருத்துவம் செய்வது ரெண்டாவது. ஆனாலும் சைவம் சுத்த சைவமாக பதார்த்தங்களிலே உணவு பதார்த்தங்களினாலே எங்களுக்கு காமமும் வரும், குரோதம் வரும், கோபமும் வரும். உரைப்பெல்லாம் எனக்கு சாப்பிட்டா கணக்க ரோசம் வரும்னு சொல்வார் எழுங்க. எரிவால குரோதம் வார போறது இல்ல, அது பட்டுப்படுத்தும். எரிவில்லாத ஒரு பொருள். நீங்க மாங்காய் இந்த யாழ்ப்பாணத்துல அம்பர்லான்னு ஒரு காய் இருக்கு தெரியுமா? அம்பர்லா, ஆமா, ஆமா. அத குழந்தை பொடி பொடியா வெட்டி உப்பு போட்டு மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டால் சர்வ ரோகிணி மாறும். இது இந்துப்புட்டியில அந்த இதுல கண்ணற பிராஸ் பவுண்டர் தெருவில வச்சிருப்பாங்க, அப்படியே போட்டு அந்த பொம்பளையர். ஐயா அச்சாரு அம்பர்லாவில அச்சாரு. அந்த தும்பு தும்பா இருக்குன்னு கடைசியில தும்பு தும்பா இருக்குன்னு அந்த காய் நல்ல டேஸ்டா இருக்கும். தும்பு தும்பா வர்றது அம்பரல்லா இல்ல, அது வேற அம்பலவி. அம்பலவிதான் தும்பு தும்பா வரும். அம்பலத்தை சொல்ல இல்ல, அந்த அம்பரலா சின்ன சின்ன அம்பரல்லா அது சமைக்கிறது. ஊறுகாய் இருக்குதானே அம்பர்லாங்க ஊறுகாய். அதெல்லாம் அந்த இனிப்பு தன்மை வர்றது அந்த தும்புலதான். ஐயா எடுக்க போறாரு பாருங்க. அம்பரல்லா தெரியும். அதுவும் இந்த டயபெட்டிக் உள்ளாக்கள் சாப்பிட சொல்லி ஒரு நல்ல தகவலா சொல்றேன். புளிப்பு தன்மையோட சேர்ந்ததுதான் அது மாங்காய் மாதிரி. இல்ல, இந்த நார்த்தன்மை உள்ள எல்லாம் நல்லதான். அது ஊர்லதான் இருக்குது, சிங்கள பகுதியில தான் அந்த அம்பர்லாங்காய் இருக்கு. அங்கதான் சிங்கள பகுதியெல்லாம் இருக்குது. விற்கிறாங்க இங்க. இந்த கொண்டு தவிர கேள்வியாக்கா அம்பர்லா அம்பரல்லா காண இல்ல. அம்பர்லா ராத்திரியை வெட்டி சாப்பிட்டு முடிஞ்சு அது முள்ளா இருக்கும். உள்ளு சாப்பிட்டாச்சு. இனிப்பு தன்மை இருக்குது. அம்பர்லாவும் பாத்தீங்களே அம்பர்லாவும் காட்டுங்கன்னா என்ன எடுத்து காட்டுங்க. அம்பர்லாவும் அன்னாசி பழமும் அன்னாசி பழம் பொடி பொடியா வெட்டி மிளகு தூள் உப்பு தூள் எல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மூत्र சம்பந்தமான ரோகங்கள் வராதான். அந்த ஜூவுக்கு பக்கத்துல வெளியில ஜூவுக்கு போனா வெயிலையில அந்த அன்னாசி பழமும் அம்பர்லாவும் போட்டு வச்சிருப்பார்கள். வாணி எல்லாம் ஊர்வேக்குல கிடக்குறது இங்க. பசியில இருக்க நீங்க வேற இருக்குல்ல, இதை காட்டுங்க. கதைச்சு கொண்டு காட்டுங்க. தெரியுது இல்ல கதைச்சு கொண்டு காட்டுங்க மேடம். அதான் முன்னுக்கு வருவீங்க. இப்ப தெரியுதா அம்பர்லா ஊறுகாய் இங்க பரிசுல இருக்கு. அம்பர்லா தீரிஸ் ஐயா இம்போர்ட் பண்ணுவேன். இது நான் பேப வாய்க்குல வாங்கினேன். அம்சனாம் சரியா? நன்றி ஐயா. நேரம் ஐயா மிக சிறப்பாக சொல்லி இருந்தார். அந்த பூண்டு ஏதோ பொருட்கள் கூடுதல் சாப்பிட்டால் ஒரு வார்த்தை சொன்ன அதுதான் எல்லாரும் கைலாசம் ஓடிட்டார்களோ தெரியல. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. ஆறு தடந்தோள் வாழ்க, ஆறு மூணும் வாழ்க, வெப்பை குடிசை தண்ணீர் வாழ்க, குடம் வாழ்க, செம்பேணி வந்தே வாழ்க, ஆண்டின் நடக்கும் வாழ்க, மாறிலா வண்டி வாழ்க, வாழ்க சீரடியார் நடாமௌனம் கொடுக்கும் சர்வா ஐயாவுக்கு கேட்டுக்கொண்டிருந்த டேவிட் ஐயா சகல ஐயா நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் இந்த நாள் இன்றைய சிறப்பான ஒரு வாரமாக அமையட்டும். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி ஐயா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது ஆன்மீக பாலம் தொகுப்போடு மதிப்புக்குரிய ராமநாதன் குருக்கள் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார்கள். வாரம் 601 இணைந்திருந்தோம். இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பல